ஹலோ கைஸ், இந்த வீடியோ ஒரு லேர்னிங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஹார்மோனிக் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? பட் சம்டைம்ஸ் வந்துட்டு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஒரு செட்டப் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டாக் நேம் என்னன்னா எம்சிஎக்ஸ். இந்த எம்சிஎக்ஸை வந்துட்டு நான் ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் தான். அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு தான் ஒரு செட்டப் கிடச்சிது. பட் என்னன்னா நான் ட்ரேட் எடுக்க முடியல. ஆக்சுவலாக அந்த ட்ரேட் செட்டப் கிடச்சது என்னைக்குன்னா 27th நவம்பர், அதாவது நேற்று கிடச்சது. பட் லாஸ்ட் 30 மினிட்ஸில், அதாவது 3 மணிக்கு மேலே இருக்கும் சின்ன வேலை இருந்தனால நான் மானிட்டர் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் இப்போ வந்துட்டு வருத்தப்படுறேன். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிடச்சிருக்கும். பட் மிஸ் ஆயிருச்சு. ஸோ பட் இதே மாதிரி நிறைய செட்டப் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களும் இந்த இது என்ன செட்டப்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் தான். அந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான். ஓகேவா? நான் அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ப்ரைஸ் ஆக்ஷனே முடிஞ்சு. ஸோ இந்த தேர்ட் டச்சில் இங்கே டச் ஆகும்போது நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் எடுக்க முடியலை. ஆக்சுவலாக இது நேற்று காலையிலேயே இந்த ஜோன் வந்துச்சு. அதாவது 27 நவம்பர் காலையிலேயே இந்த ஜோன் டச் பண்ணுச்சு. பட் நான் என்ன நினச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போகும், அரௌண்ட் ஒரு 450க்கு மேலே போகும், அப்போ வச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் ப்ரீமியம் டிகே ஆகும்னு நினச்சி அசால்ட்டாக இருந்தேன். பட் என்னன்னா இது கரெக்டாக 3.4க்கு மேலே தான் மூவ் ஆயிருக்கு. கவனிக்காமல் விட்டுட்டேன். இது சொன்ன மாதிரி 27th நவம்பர் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு 10,400 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 295லேருந்து 300 கிடைச்சிருக்கு. இது ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 300 நம்ம பை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு லாட் சைஸ் வந்து 125 ரூபா. அப்போ 300 படும்போது நமக்கு இந்த 10,400 புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 37,500 நமக்கு தேவைப்படும். ஓகேவா? நான் ஒரு 2 லாட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் பார்க்காதனால எடுக்கலை. ஓகேவா? இப்போ அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு காலையில் ஸ்டாக் ஓப்பன் ஆகுது. அதாவது 28 நவம்பர் ஓப்பன் ஆன உடனே ஒரே கேண்டில் தான். ஒரு ஃபஸ்ட்டு 2 ஹவர் கேண்டில்லே இது வந்துட்டு 10,450 10,100க்கு கீழே வந்துருச்சு. அந்த ஒரு கேண்டில்லையே வந்துட்டு 300 500 சொல்லிட்டு பறந்துருச்சு ஸ்டாக் ஆப்ஷன் ப்ரைஸ். பட் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். வருத்தப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் இதே மாதிரி இன்னி வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இது 300 கிட்டத்தட்ட 550 வரை போச்சு. 2 லாட் வாங்கியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 60,000 சாலிடாக கிடச்சிருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டேன். இது ஒரு லைனு. இதோட சேர்த்து இன்னொரு லைன் வரும். இந்த 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அதனால தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இது நல்ல கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகும்னு நினச்சிருந்தேன். செட்டப் நல்லா ஒர்க் ஆகும்னு நினச்சிருந்தேன். அதுபோல் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த 2 லைன் சேர்ந்து ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அகெயின்ஸ்டாக போகாது. ஒரு 100% ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகேவா? இல்லை, ரெண்டுமே ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகுது. வித்தின் 1 டேல வந்துட்டு 80% ப்ராஃபிட்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, கம்மிங் ட்ரேடில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ட்ரெண்ட் லைன்றது ஜஸ்ட் இந்த லைன் தான். இதை வச்சுமே நம்ம வந்துட்டு ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலகிராம் சேனல் ட்ரேடர் மூவா சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் நமக்கு ஒரு தனியாக ஒரு டிஸ்கஷன் குரூப்பே இருக்குது. அதுவும் ஃப்ரீ சேனல் தான், அங்கேயே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் வேறு ஏதாவது பெஸ்ட்டு செட்டப் இருந்தால் அதோட வரேன். இல்லைனா சண்டே ஏதாச்சும் அனலைசிஸ் வீடியோ கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு ஏதாவது ஸ்டாக் இருந்தால்
அது ஒரு அனாலிசிஸ் வீடியோவாக நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.